ஹோம புகை நல்லதுங்க. ஹோமம் நடத்தும் போது வெளிப்படும் புகை நல்லதுங்க. அந்த காலகட்டத்தில் பெரும் பொருட்செலவில் மன்னர்கள், ரிஷிகள் யாகம், ஹோமம் நடத்தி உள்ளனர். நம் வீடுகளில் திருமணம், புதுமனைப்பு விழா, கோயில் கும்பாபிஷேகம், மழை, குழந்தை வரம், ஆரோக்கியம், செல்வ வளம் போன்ற ரிஷிகள் காடுகளில் ஹோமம் நடத்தியுள்ளனர். ஒரு தொழில்கள் பல சொல்லப்பட்டாலும் அறிவியல் காரணமே பிரதானம். மத்திய பிரதேச மாநிலம் போபால் விஷவாயு பிரச்சனையின் போது ஒரே ஒரு குடும்பம் மட்டும் அப்போது பரபரப்பாக வெளிவந்தது. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் தப்பித்தது. இந்த தகவல் அப்போது பரபரப்பாக வெளிவந்தது. இதற்கு காரணம், அந்த குடும்பத்தில் அடிக்கடி ஹோமம் நடத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தது. ஹோமத்தின் போது வெளிப்படும் புகை காற்றில் பரவியுள்ள நச்சுக்கிருமிகளை முற்றிலும் அழித்துவிடும். நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. இடும் நெய், அரிசி ஆகியவற்றால் ஏற்படும் ரசாயன மாற்றத்தால் உண்டாகும் வாயுகள் இரத்த அழுத்தம், ஆஸ்துமா, தலைவலி, குடல் புண் போன்ற வியாதிகளை போக்கும் சக்தி கொண்டது. அந்த இடத்தில் அமர்ந்து மூச்சு பயிற்சி, தியானம் செய்யும் வழக்கம் இருந்தது. இதன் மூலம் உடல் நலத்தை சிறப்பாக பேணினர். ஹோம புகை நமக்கு மட்டுமல்ல, சுற்றுப்புறத்துக்கே நல்லது. ஹோமம் நடத்திய இடத்தில் அமர்ந்து தியானம் செய்யும் போது வெளிப்படும் புகை உடலுக்கு நல்லதுங்க. கணபதி ஹோமம் நடத்தப்படுகிறது. இதற்கு ஆன்மீக காரணங்கள் பல சொல்லப்பட்டாலும் அறிவியல் காரணமே பிரதானம்.